ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தெய்வாஸ் நலபாகம். இன்றைக்கி தெய்வாஸ் நலபாகத்தில் ஆலு பராத்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆலு பராத்தாக்கு ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாவு கூட நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிடலாம். இப்போ நான் 2 கப் மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு. தண்ணி சேர்த்து இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு ரொம்ப நல்லா சாஃப்டாக வந்துடும். பாருங்கள், இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மேலே கொஞ்சம் நெய் அப்படி இல்லைன்னா எண்ணெய் சேர்த்து தடவி வச்சுருங்க. மாவு அப்போ தான் காயாத இருக்கும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசால் ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு மசால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. 1 நிமிஷம் வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கறி மசால் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நான் 2 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதனால் உப்பு பார்த்துட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ இதில் நறுக்குன்னா கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மசால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சப்பாத்தி நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ மாவு ரெடியாக இருக்குது. இதிலேருந்து கொஞ்சம் ஒரு பெரிய பால் சைஸ்க்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம். இந்த சைஸ்க்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஸ்டப்பிங் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இதை வச்சுட்டு மேலே கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக தேய்க்க தேவையில்லை. கொஞ்சம் அந்த ஸ்டப்பிங் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே வச்சா நம்மளால் அதை உருட்ட முடியாது. இப்போ நான் இந்த சைஸ்க்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் இதில் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பண்ணிட்டு மேலே எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவுலாம் அப்படியே எடுத்துடலாம். கொஞ்சம் அப்படியே வச்சு நம்ம தேய்க்கிறனாலும் தேய்க்கலாம். ஆனால் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப திக்காக இருக்கும். இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு இப்போ லேசாக கையில் அப்படியே ஃப்ளாட் பண்ணிங்கனாவே அமுந்துக்கும். இது மேலே கொஞ்சம் மாவு தடவிட்டு இதை நம்ம அப்படியே மெல்லிசாக லேசாக தேய்க்கணும். ரொம்ப வச்சு அழுத்தி தேய்க்கக்கூடாது. மசாலாலாம் வெளியில் வந்துடும். அப்படியே லேசாக தேய்க்கணும். அப்படியே தேய்ச்சிங்கனாவே அதுவே திரண்டு வந்துடும். நல்லா இந்த அளவுக்கு தேய்ச்சிங்கனாவே போதும். அப்படியே மேலே லேசாக தேய்ங்க.
நம்ம என்ன தேய்ச்சாலும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியும் இந்த மசால் வெளியில் வந்த மாதிரி. ஆனால் நம்ம அதை செய்யும்போது இன்னும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் வெளியில் தெரிஞ்சுன்னா அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவ்வளோதான், தேய்ச்சாச்சு. இப்போ இதை நம்ம போட்டு எடுத்துடலாம் தோசைக்கல்லில். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ போட்டுட்டு ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி போடுங்க. இதே மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். திருப்பி போட்டு எடுக்கும்போது கொஞ்சம் இதில் மேலே நெய்யோ இல்லை எண்ணெயோ சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். ரெண்டு பக்கம் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆலு பராத்தா. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.